V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி வழங்கிய வாக்குறுதிகள் உண்மையெனில் மாவீரர் துயரம் இல்லங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். பொன்சுதன். தமிழ் மக்கள் எதிர்கொள்ளப் போகின்ற ஆபத்தை தெளிவாக புலப்படுகின்றது. தமிழர்கள் புறக்கணிக்கப்படுவதாக ஜெனீவாவில் இனி கேள்வி எழுப்ப முடியாது. தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்த வெற்றி மக்களுக்கு கிடைத்த வெற்றி. இளங்குமரன். தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பெயர்கள் வெளியான அறிவிப்பு. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் 2 முக்கியஸ்தர்கள் விரைவில் கைது. அனுர் அரசுக்கு எதிராக செயற்பட மாட்டோம். தொடர்வென விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வழங்கிய வாக்குறுதிகள் உண்மையெனில் உடனடியாக மாவீரர் துயிலும் இல்லங்கள் விடுவிக்கப்பட்டு மாவீரர் நாளுக்கு முன்னதாக நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்ட பொன்சுதன் தெரிவித்துள்ளார். வடமராட்சி பகுதியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். போரினால் தமது பிள்ளைகளை பறிகொடுத்த தாய்மார்கள் கூட உங்களது வாக்குகளை நம்பி வரலாற்றில் என்றுமில்லாதவாறு தங்களுக்கு வாக்களித்துள்ளார்கள். இது தங்கள் வழங்கிய நம்பிக்கையின் அடிப்படையிலாகும். ஏற்கனவே அந்த வாக்குறுதிகள் உண்மையெனில் முதல் கட்டமாக தாங்கள் யுத்தத்தில் மரணித்தவர்களை அடக்கம் செய்த இடங்களிலிருந்து உடனடியாக வெளியேறி நல்லெண்ணத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுடன் உண்மையான நல்லிணக்கம் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு தமிழ் அல்லது முஸ்லிம் ஒருவரை நாட்டின் பிரதமராக நியமிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் அவர் சார்ந்த தேசிய மக்கள் சக்தியும் ஒரு புதிய அரசமைப்பாக எண்ணியிருக்கின்ற வரைவை நாங்கள் முழுமையாக எதிர்கொண்டோம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தேசியம் சார்ந்த அரசியலுக்கு கொள்கை சார்ந்த தமிழ் மக்களுடைய இருப்பு சார்ந்த விடயங்களுக்கும் எதிர்காலத்தில் மிகவும் சவாலுக்குரிய ஒன்றாகவே நாங்கள் பார்க்கின்றோம். இதில் வரப்போகும் 5 வருடங்களில் மிக முக்கியமானது வரப்போகின்ற முதலாவது வருடம்தான். தேர்தல் முடிவுக்கு பிறகு கூட ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தங்களது கட்சிக்கு வடக்கில் ஆசனங்கள் கிடைத்துள்ளன எனவும் இனவாதத்தை மக்கள் நிராகரித்துள்ளன எனவும் சொல்லியுள்ளார். அந்த கருத்திலேயே தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்துகள் மிக தெளிவாக அம்பலமாகியுள்ளன. தமிழ் தேசிய அரசியலில் தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த நிலைப்பாட்டுக்கு இத்தனை வருடங்களாக தமிழ் மக்கள் ஆணை வழங்கி வந்திருந்த நிலையில் அந்த ஆணையை இனவாதம் என்று சொல்லி கொச்சைப்படுத்துகின்ற வகையில் டில்வின் சில்வா பேசியுள்ளார். உண்மையில் சிங்கள பௌத்த பேரினத்துக்கு எதிராக தமிழ் மக்கள் தமது நிலைப்பாட்டை எடுத்து வந்திருக்கின்ற நிலையில் அந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை இனவாத நிலைப்பாடாக கொச்சைப்படுத்தி இன்றைக்கு தேர்தல் முறையில் உள்ள ஒரு சில முறைகளால் எண்ணிக்கையால் சில ஆசனங்கள் பெற்றுக்கொண்டதை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய தமிழ் தேசிய நிலைப்பாட்டை நிராகரிக்கின்றது என்று சொல்லுகின்ற கருத்துக்கள் எந்தளவுக்கு ஆபத்து என்பதை எமது மக்கள் உணர வேண்டும். அந்த வகையில் தான் தேர்தல் காலத்தில் நாம் எமது மக்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு விடயத்தை சொல்லி வைத்தோம். அதாவது இந்த அரசு தேர்தல் முடிந்த கையோடு 2015 முதல் 19 வரை தயாரிக்கப்பட்ட ஏக்கிய ராச்சியம் என்ற ஒற்றையாட்சி அமைப்பை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கும் என்று சொன்னோம். அந்த ஒற்றையாட்சி ஏக்கிய ராச்சியத்தை நிராகரித்து எங்களுடைய மக்களின் ஆணையை காட்டி தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தீர்வுக்கு கடுமையான அழுத்தங்களை கொடுப்போம் என்ற கருத்தை தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். எங்களது எதிர்காலத்தில் தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற சுயநிர்ணய அடிப்படைகள் சமஷ்டி தேர்வினை எட்டுவதற்கான அழுத்தங்களை கொடுப்பதற்கான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். அந்த செயற்பாடுகளோடு ஒத்துப்போவதற்கு தயாராகி இருக்கின்ற அனைத்து தரப்பினர்களோடும் செயற்பட நாங்கள் தயாராகவும் இருக்கின்றோம். விசேடமாக ஒற்றையாட்சி அரசமைப்பின் ஏக்கிய ராச்சியம் என்ற இடைக்கால அறிக்கையை வடக்கு கிழக்கில் தமிழ் தாயகம் ஏற்றுக்கொள்ளாது என்ற செய்தியை அமைதியான முறையிலும் ஜனநாயக முறையிலும் வெளிப்படுத்துவதற்கும் அதனை திணிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை வெளிப்படுத்தி எங்களது செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார்கள். அரசியல் கட்டமைப்பில் இருந்து தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள் என்று ஜெனீவாவில் இனி கேள்வி எழுப்ப முடியாது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என சட்டத்தினை பிரதீபா மகாநாம தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியல் சந்திப்பில் இதனை குறிப்பிட்டிருந்தார். பொதுத் தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி 21 தேர்தல் மாவட்டங்களில் அமோக வெற்றியை பெற்றுள்ளமை விசேட அம்சமாகும். வடக்கு கிழக்கு மாகாண தமிழ் மக்கள் பாரம்பரியமான அரசியல் கலாச்சாரத்திலிருந்து விலகி புதிய அரசியல் கலாச்சாரத்துக்குள் பிரவேசித்துள்ளார்கள். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார்கள். எவ்வித அரசியல் கூட்டணியும் இல்லாமல் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளமை விசேட அம்சமாகும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் பொது அரசியல் கட்டமைப்பில் இருந்து புறக்கணிக்கப்படுவதற்காகவே கடந்த காலங்களில் சர்வதேச மட்டங்களிலும் சர்வதேச மனித உரிமைகள் ஆணைக்குழு
குழுவிலும் தொடர்ச்சியாக குறியிடப்பட்டது. இந்த விடயங்களை முன்னிலைப்படுத்தி இலங்கைக்கு எதிரான பிரேரணைக்கு முன்வைக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள், குறிப்பாக தமிழ் மக்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியுள்ளார்கள். ஆகவே பொது அரசியல் கட்டமைப்பிலிருந்து தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளார்கள் என்று இனி ஜெனீவாவில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். எமக்கு கிடைத்த இந்த வெற்றி மக்களுக்கு கிடைத்த வெற்றியாகும். புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகள் ஒன்றிணைந்து நமது நாட்டினை முன்னேற்றுவதற்கு முன்வர வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்தார். எமக்கு கிடைத்த வெற்றி என்பது மக்களுக்கு கிடைத்த பெரிய ஒரு வெற்றியாகவே கருதப்பட வேண்டும். ஏனென்றால் இதுவரை காலமும் இருந்த அரசியல்வாதிகள் மீது மக்களுக்கு ஏற்பட்டிருந்த வெறுப்பின் காரணமாகவும் அவர்களது பொறுப்பேற்ற செயல்பாடுகள் காரணமாகவும் அரசு நிறுவனங்களை வினைத்திறமை மிக்கதாக காரணமாக இயக்கியதன் காரணமாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்த நாட்டில் ஒரு இன ஐக்கியத்தை ஏற்படுத்துவார் என்ற நம்பிக்கையுடன் மக்கள் இந்த வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். இந்த தேர்தலில் நமக்கு பல தொழிற்சங்கங்கள் உதவி இருக்கின்றன. அந்த தொழிற்சங்கங்களுக்கு மக்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். புதிய ஒரு யுகத்தை படைத்து வளமான ஒரு சூழலை உருவாக்கி தொழில்துறையை உருவாக்கி மக்கள், அதாவது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தை அபிவிருத்தி செய்து இளைஞர்களும் கையளிப்போம். இதற்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்றவர்கள் உதவி செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று வெளிநாட்டு உதவி இல்லாத யாழ்ப்பாணம் என்று பூச்சியமாக காணப்படுகிறது. வெளிநாட்டு உதவிகளை நிமிர்த்தந்தான் பலர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் தொழிற்சாலைகளை நிறுவி வடக்கு கிழக்கில் தமிழ் மொழிக்கு முன்னிலை கொடுத்து நாங்கள் ஒரு இன ஐக்கியத்துடன் நாட்டை கட்டியெழுப்ப அனைத்து தரப்பினரும் முன்வர வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படும் உறுப்பினர்கள் பெயர்கள் பட்டியலை அனுப்பி வைக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிவித்தல் கட்சிகளின் செயலாளருக்கு நேற்று அனுப்பப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பொதுத் தேர்தல் முடிவுகள் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி 18 தேசிய பட்டியல் ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. கட்சியில் தெரிவு செய்யப்பட்ட தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பெயர்கள் இன்றைய தினம் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி 5 தேசிய பட்டியல் ஆசனங்களை கைப்பற்றி அதுக்கு தமது பிரதிநிதித்துவ நியமனம் செய்யும் பணிகள் எதிர்வரும் நாட்களில் இடம்பெறும் என கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதிய ஜனநாயக முன்னணி 2 தேசிய பட்டியல் ஆசனங்களை பெற்றது. இதற்காக நியமிக்கப்பட்ட பிரதிநிதிகள் தொடர்பான கலந்துரையாடல் புலவர் வீதியில் உள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் காரியாலயத்தில் நேற்று தினம் இடம்பெற்றது. இதனிடையே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனை கிடைத்துள்ள ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்துக்காக அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. அதனால் சர்வ ஜன அதிகார கட்சியினால் நியமிக்கப்பட்ட தேசிய பட்டியல் உறுப்பினர் தொடர்பில் நாளைய தினம் தீர்மானம் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்கள் தொடர்பில் 2 முக்கியஸ்தர்கள் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய முன்னாள் பாதுகாப்பு பிரதானி ஒருவரும் அரசியல் கட்சியொன்றில் தலைவரின் கைது செய்யப்பட உள்ளதாக பாதுகாப்பு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. சேனல் 4 ஊடகத்துக்கு தகவல்களை வழங்கிய அசாத் மௌலானாவிடம் இணைய வழியில் சாட்சியங்கள் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சாட்சியங்களின் அடிப்படையில் நீதிமன்றில் உத்தரவு பெற்றுக்கொண்டு முக்கியஸ்தர்கள் கைது செய்யப்பட உள்ளனர். சேனல் 4 காணொலி தொடர்பில் கடந்த அரசாங்கம் விசாரணை நடத்தி அறிக்கை தயாரித்திருப்பதோடு முன்னாள் நீதிபதி SI இமாம் தலைமையில் இந்த ஆணைக்குழு நிறுவப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த விசாரணையில் அசாத் மௌலானா சாட்சியம் அளித்திருக்கவில்லை. நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் தேசிய மக்கள் சக்தியின் அரசுக்கு எதிரானவர்கள் அல்லர், எதிர்ப்பாளர்களும் அல்ல என இலங்கை தமிழ்ச் கட்சியின் சிரேஷ்ட துணைத் தலைவரும் வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவருமான CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள மது அலுவலகத்தில் நேற்று தினம் நடைபெற்ற ஊடகவியல் சந்திப்பில் தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழரசுக் கட்சி இருந்தபோது நாங்கள் 6 ஆசனங்களை பெற்றிருந்தோம். ஆனால் இப்பொழுது தமிழரசுக் கட்சி தனித்து போட்டியிட்டு 8 ஆசனங்கள், அதுவும் பல்வேறு தரப்பினரின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பெற்றிருக்கிறது. எங்கள் கட்சிக்கு வாக்களித்த அத்தனை மக்களும் அதேபோல் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறோம். எமது மக்களுடைய உரிமை சார்ந்த எமது பயணம் தொடரும். இதேவேளை தேசிய மக்கள் சக்தி அலையாக அல்லது சுனாமியாக இந்த முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. இந்த கட்சி 3-2க்கும் மேற்பட்ட பெரும்பான்மை பலத்தை பெற்றிருக்கிறது. இந்த கட்சியில் யாழ்ப்பாணத்திலும் ஏனைய இடங்களிலும் சிலர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.